பேராசிரியர் பி சாந்தாமணி யோகாவில் எம்ஏ பயின்றுள்ளார். பவானி அறிவு திருக்கோயில் நிர்வாக குழு உறுப்பினராக சேவையாற்றி கொண்டிருக்கிறார். பிஎஸ்டி ப்ராஜெக்டினுடைய சேவை திட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். வேதாத்திரி மகரிஷியின் உயரிய விருதான நானாசிறு விருது பெற்றவர். தற்பொழுது முழு நேரமாக மனவள கிளையில் சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அறிமுக வகுப்பு, அகத்தாய்வு பயிற்சி, மௌனம், சிறப்பு சிந்தனை விருது, காயங்கள் பயிற்சி, பள்ளி கல்லூரிகளிலே மாணவ மாணவிகளுக்கு யோகா பயிற்சிகள், கிராம மக்களுக்கு யோகா பயிற்சிகள் என அனைத்து தரப்பு பயிற்சிகளிலும் சென்று சேவையாற்றி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது அம்மா அவர்கள் நினைப்பது நடக்கும் என்னும் தலைப்பில் சிந்தனை விருந்து அளிக்க உள்ளார்கள். அவருடைய கூற்றுப்படியே நினைப்பது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நாமும் அவருடைய சொற்பொழிவை கேட்போம். எனவே அவர் முழு நேரமாக மனவள கிளைக்கு டெடிகேட் பண்ணி இப்போ நினைப்பது நடக்கும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஃபுல் டைம் டெடிகேட் பண்ணிட்டாங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அம்மாவை ஆகையினால இப்பொழுது அவர் மனவள கிளை வளர்ச்சிக்காக இப்பொழுது பல்வேறு கருத்துக்களை சிந்தனைகளை சொல்ல இருக்கிறார்கள். அவரை போன்ற மன்றத்தில் அவர் மட்டுமல்ல, இது பல்வேறு நபர்கள் வாழ்க்கையை இனி டெடிகேட் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால அது காலத்தால் உங்களுக்கே புரியும். வாழ்வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உயிர்த்த குருவே வாழ்க. இந்த சிந்தனை விருத்துக்கு என்னை கருவியாக்கிய இறையர்களுக்கும் குருவர்களுக்கும் என் நன்றியை காணியாக்கி கொண்டு ஆசான் அருத்தந்தி அவர்கள் இங்கு சூக்குவமாக எழுந்தருளி இந்த சிந்தனை விருந்தை நடத்த அருள்வாராக. வாழ்க வளமுடன். இந்த சிந்தனை விருந்துக்கு வந்துள்ள இருபால் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கக்கூடிய தலைப்பு பாத்தீங்கன்னா, நினைப்பது நடக்கும். சரி, நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குமா? எப்படி நடக்கும்? ஏன் நடக்காம போகுது? அப்படிங்கறத பத்தி நாம் இன்னைக்கு இந்த சிந்தனை விருந்துல கொஞ்சம் சிந்திக்க இருக்கிறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நினைத்தல் அப்படின்னா என்னங்க? நினைத்தல் அப்படின்னாவே அது வேற ஒண்ணும் இல்லை, எண்ணம் தான். நம்ம என்ன பண்றோம்? எதோ ஒண்ணு நினைக்கிறோம். எதால நினைக்கிறோம்? நம் மனதால. அப்ப அது எண்ணம் தான். அப்ப நினைத்தல் அப்படின்னாவே அது எண்ணம் தான். அப்ப நம்ம நினைக்கிறோம், இப்போ ஒரு விதையை போடுறோம், போட்டதுதானே முளைக்கும். அப்ப விளைச்சுதான் விளையும். அப்ப நம்ம எதை விதைக்கிறோமோ, இப்ப நான் மாங்கொட்டை போட்டேன்னா மாஞ்செடி தான் வளரும், புளியாங்கொட்டை போட்டோம்னா புளியாஞ்செடி தான் வளரும். அப்ப நான் எதை போடணும் அதுதான் வரும். அப்ப நினைத்தது நடக்கும். அப்ப அந்த மாதிரி நாம எதை பயிர் செய்தோமோ அதைத்தான் நம்ம அறுவடையும் செய்தாகணும். அப்ப இந்த சிந்தனை விருந்துல நாம் நினைத்தது நடக்கணும் அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? நான் எப்பயுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கணும். அப்ப எங்கிட்ட பணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், வெற்றி மேல வெற்றி வந்துகிட்டே இருக்கணும், நான் எதுலயும் தோல்வியே அடையக்கூடாது, நான் தொட்டதெல்லாம் தொடங்கணும் அப்படின்னு நம்ம இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நடக்குதுங்களா? ஒரு கேள்விக்குறிதான். இதை விட கணவன் மனைவி எப்படி எல்லாம் நினைக்கிறாங்க தெரியுங்களா? ஒரு கணவன் நினைக்கிறான், நம்ம மனைவி சாப்பிடறதுக்கு மட்டும்தான் வாயை திறக்கணும், மத்த நாளெல்லாம் மௌன விரதத்துல தான் இருக்கணும்னு கணவன் நினைக்கிறான். நடக்குதா? இதே மனைவி, நம்மளுடைய கணவன் நான் சொல்றது மட்டும்தான் கேட்கணும், நான் என்ன கேட்டாலும் வாங்கி தரணும், நான் எங்க கூப்பிட்டாலும் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு மனைவி நினைக்கிறான். இது நடக்குதா? அப்ப இதுதான் அந்த காலத்துல ஒரு பாட்டு வச்சாங்க, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை, நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை. எவ்வளவு அற்புதமான ஒரு வரிகளுங்க. நினைச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்றோம், இன்னைக்கு சிந்தனையே அதுதான். ஆனா நினைச்சதெல்லாம் நடந்துட்டா அப்ப தெய்வம்னு ஒண்ணு எதுக்கு இருக்கு அப்படின்னு கவிஞர்கள் பாடுறாங்க. நினைச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குதுங்க, நம்ம நினைக்கிறதெல்லாம் கிடைக்குது. இப்ப நம்ம இறைவனை கடவுளை தேடுவோமா? ஆண்டவனை தேடிட்டு இருக்குமா? கண்டுக்கவே மாட்டோம். மனிதன் பாருங்க ரொம்ப சுயநலம். அப்ப நமக்கு ஏதாவது ஒரு சந்தோஷமான உணர்வு இருக்கிறப்ப நம்ம கடவுளை கண்டுக்கவே மாட்டோம். ஏதாவது கவலை வந்துட்டா மட்டும்தான் என்ன பண்ணுவோம்? ஐயோ கடவுளே காப்பாத்து, எனக்கு எதுக்கு இப்படி ஒரு சோதனை கொடுத்த, எதுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்த அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? அப்ப
நாம நினைப்பதற்கு மாறாக நடந்தால் அப்பதான் நம்ம இறைவனை நினைக்கிறோம். அப்ப எப்படி நம்ம எதை போட்டாலும் அதைத்தான் அறுவடை செய்யறோமோ அதுதான் இயற்கை. இயற்கை நியதி, இயற்கை சட்டம். அப்ப அதற்கு முரணா இயற்கைக்கு முரணா செய்வதெல்லாம் எப்படி இருக்குதுங்க? அது நம்ம நினைப்பதற்கு நடப்பதற்கும் முரணாக இருக்குன்னு சொல்றாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, விதைத்தவன் உறங்கி விடலாம், விதைகள் உறங்காது, நினைத்தவன் உறங்கி விடலாம், நினைவுகள் உறங்காது அப்படிம்பாங்க. அப்ப நம்ம நினைச்சிட்டோம், என்னைக்காவது ஒரு காலத்துல அது நடக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப காலையில ஒண்ணு நினைச்சா சாயந்தரமா கூட நடந்துரும், அல்லது ஒரு நாளையில் நடக்கும், ஒரு வாரத்தில் நடக்கும், ஒரு மாசத்துல நடக்கும், ஒரு வருடத்தில் நடக்கும், அல்லது 10 வருடம் கழிச்சு கூட நடக்கும். ஆனா அந்த காலம் தான் வித்தியாசமா இருக்கும். ஏன், இந்த பிறவி இல்லாட்டி அடுத்த பிறவியிலையாவது நடக்கும், நிச்சயம் நினைச்சது நடக்கும். சரி, எப்படி நம்ம நினைக்கணும், எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில நினைக்கணும், எதை நினைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எது நமக்கு அவசியமோ, எது நமக்கு தேவையோ, எது இல்லாவிட்டால் உயிர் வாழ முடியாதோ அதை நாம் நினைக்கணுங்கிறாங்க. நம்ம இப்படி நினைக்கிறோங்களா? நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் இப்படித்தான் இருக்குதா? ரொம்ப அத்தியாவசியமான தேவைக்கு மட்டுமே நினைக்கிறோம். நாம நினைக்கிறலாம் ஆடம்பரம் தான். கேட்கறதே கேட்கிறோம், காசா பணமா, இன்னும் கொஞ்சம் சேர்த்து கேட்டா போதும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோங்க, தேவைக்கு மேல இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப எதுவுமே நம்மளுடைய தேவைக்கு மேல் போனால் அது என்னங்க, அந்த எண்ணத்திற்கு பாத்தீங்கன்னா வலு குறைஞ்சு போயிருங்கிறாங்க. அப்ப அந்த எண்ணம் கரெக்டா நம்மளுடைய தேவைக்கும், அதாவது இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமானது அப்படிங்கிற பட்சத்தில் நினைக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் நல்ல எண்ணம், அதைத்தான் நினைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படி நினைக்கிறோம், நடக்கிறது இல்ல. நம்ம என்ன சொல்றோம், இது என் தலை விதிப்பா, என் நேரமே சரியில்லை, நானெல்லாம் நினைச்சா எங்க நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்மளையே நொந்துக்கிறோம், நம்மளையே தாழ்த்திக்கிறோம். அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த எண்ணம், அதாவது நினைத்தல் அப்படிங்கிறது எங்க நடக்குது தெரியுங்களா? கடவுள்கிட்ட தான். இப்ப நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கிறேன், அது யாருக்கும் நான் சொல்ல மாட்டேன். எங்க வீட்டுக்காரர் கேட்டாலும் சொல்ல மாட்டேன், எங்க பையன் பொண்ணு யாரு கேட்டாலும் சொல்ல மாட்டேன். ஆனா எங்க போய் சொல்லுவேன், என்னுடைய எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடம் எதுங்க? அந்த ஆலயம். கடவுளே, நான் அப்படி நினைச்சிட்டு இருக்கிறேன், இது நீ நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை நம்ம எங்க கொண்டு போய் செயல்படுத்துறங்க? ஆலயத்துல. கடவுள்கிட்ட தான் அதை கொண்டு போய் நினைக்கிறோம். அப்ப அதை நினைக்கிறதுக்கு, நான் அதை நினைக்கிறேன், நீ அதை செயல்படுத்தி கொடுத்துட்டீங்கன்னா அது கொஞ்சம் காணிக்கையை நான் கொடுக்கறேன். ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அதுக்கு ஈக்குவலா ஒரு காணிக்கை வச்சிடறோம். பக்தியில் இதுதான் நடக்குது. அப்ப நாம என்ன பண்ணிடுறோங்க, கடவுள் நான் நினைச்சதை நடத்தி கொடுக்கறதுக்கு நம்ம அவருக்கே கொஞ்சம் லஞ்சம் கொடுத்து பழகிட்டோம். அப்ப முதல் லஞ்சம் இங்கதான் உருவாச்சுங்கிறாங்க. அவர் அந்த லஞ்சத்தை வாங்கிட்டு நம்ம நினைச்சதை நடத்தி கொடுக்காட்டி அதுதான் அவர் பண்ண முதல் ஊழல் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், அந்த எண்ணம் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கிறது வழிபாட்டுலதான், கடவுள்கிட்ட தான். அதான் சொல்றாங்க, அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் தரப்படும், இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்வதில்லை. இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த வகையில் நம்ம என்ன பண்றோங்க, அந்த நம்பிக்கையில நம்மளுடைய எண்ணம், நம்ம நினைச்சதெல்லாம் எங்க கொண்டு போய் செயல்படுத்துறோம்? ஆலயத்துல. அப்ப நாம அந்த ஆலயத்துல நினைக்கிறோம், நடந்துட்டா ஓகே, நமக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. அப்ப நினைக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்றோம், மனசு சோர்ந்து போயிடும். அப்ப அந்த எண்ணம் திரும்ப நம்மளுக்கு வருமானம் வராது. ஏற்கனவே நினைச்ச நடக்கல, போப்பா நமக்கெல்லாம் இது செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த எண்ணத்தை அதோட கைவிட்டுறோம். அதனாலதான் சாமிஜி சொல்லுவாங்க, எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், எப்படிங்க, அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையால் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். பாருங்க, அடிக்கடி அடிக்கடி நினைச்சிட்டு இருந்தோம்னா அது எதுல மாற்றம் வருங்க, அறிவினிலையும் உருவத்திலேயே மாற்றம் வந்துருங்கிறாங்க. அதே மாதிரி பாருங்க, நம்ம ஒன்றி ஒன்றி நின்று அறிவை கலக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஏதோ ஒரு எண்ணம், நம்மளுடைய நினைத்தல் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கணுங்க, உறுதியா இருக்கணுமா. அப்போ ஒன்றி ஒன்றி நின்று அதிலேயே எப்படி இருக்கணுங்க, அந்த அறிவில செலுத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்கிற அந்த எண்ணத்துக்கு உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அப்படிங்கிறாங்க. அன்று அன்று அடைய அனுபவங்கள் எல்லாம் என்ன ஆகுதுங்க, ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி
எல்லாம் நட்புலன்களுக்கு இயல்பாய் அமைந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த நினைத்தல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எப்படி இருக்குனுங்க, அடிக்கடி நினைக்கணும், திரும்ப திரும்ப நினைக்கணும். இந்த ரால்ஃப் வால்டோ ட்ரெயின், அதாவது ஒரு பேருங்க, ரால்ஃப் வால்டோ ட்ரெயின் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா ஒரு தத்துவ ஞானி. அவர் ஒண்ணு சொல்றாரு, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப உள்ள செலுத்துங்க. அந்த நல்லதே நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை திரும்ப திரும்ப நீங்க உள்ள செலுத்துவதன் மூலமாக ஒரு நல்ல நம்பிக்கை உனக்கு ஏற்படுகிறது. அந்த நல்ல நம்பிக்கையை திரும்ப திரும்ப நீ நினைப்பதன் மூலம் நல்ல ஒரு செயல் அதன் மூலம் உருவாகுது. அந்த நல்ல செயலை திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலம் ஒரு மனிதனுடைய குணாதிசயமே மாறுது அப்படிங்கிறாங்க. அது ஒரு பழக்கமா மாறி அதுதான் மனிதனுடைய கேரக்டரா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்பிக்கை தான் எல்லாமே, நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். இதுக்கு ஒரு கதை, ஒரு நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து நாட்டுக்கு போர் தொடுக்க போறாங்க. அப்ப அந்த படைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு படை தளபதி தலைமை தாங்கிட்டு எதிரி நாட்டுக்கு போறாங்க. இவங்க கிட்ட 1000 படை வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ஒற்றன் வர்றான். ஒரு ஒற்றன் வந்து என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தளபதியாரு நம்ம கிட்ட 1000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க, ஆனா எதிரி நாட்டுல 10,000 படை வீரர்கள் இருக்கிறாங்க, நாம அவங்கள போய் ஜெயிக்க முடியுமா, வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. உடனே இங்க இருக்கிற படை வீரர்கள் சோர்ந்து போயிடுறாங்க. பேசாம அந்த படை தளபதிட்டு சொல்றாங்க, நம்ம பேசாம பின் வாங்கிடலாங்க, வேண்டாம் நம்ம பேச நம்ம நாட்டுக்கே திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் அந்த தளபதி என்ன பண்றாரு தெரியுங்களா, சரி அந்த நாட்டோட ஒரு ஊரோட ஒரு ஓரத்துல ஒரு அம்பாள் சன்னதி இருக்கு, வாங்க அந்த சன்னதிக்கு போய் நம்ம ஒரு காசை சுண்டி போடுறேன், அதுல தலை விழுந்தா போருக்கு போலாம், இல்ல பூ விழுந்துச்சுன்னா நம்ம திரும்பி போயிடலாம், நம்ம நாட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல போய் ஒரு நாணயத்தை சுண்டி போடுறாரு. அதுல தலை விழுகுது. எல்லாத்துக்கும் ஒரு உற்சாகம், நம்பிக்கை வந்துருச்சு. நிச்சயம் நம்மளால இந்த போரில் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கைய என்னாச்சுங்க, அவங்களுக்குள்ளார 1000 படை வீரர்களுக்கும் உள்ள நம்பிக்கையை போட்டாச்சு. ஏன், கடவுள் உத்தரவு கொடுத்துட்டாரே, நம்ம கடவுள் சொன்னா எப்படி நம்ம அதை ஏத்துக்குவோம், அவ்வளவு ஒரு நம்பிக்கை இருக்குது நமக்கு. அப்ப போறாங்க, போர் தொடுக்குறாங்க, வெற்றியும் பெறாங்க. திரும்ப எல்லாரும் தன்னோட நாட்டுக்கு அந்த வெற்றி வகையோட திரும்ப தன்னோட நாட்டுக்கு வர்றாங்க. நாட்டுக்கு வரப்ப திரும்ப அந்த படை தளபதி அந்த அம்பாள் சன்னதிக்கு கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த 1000 படை வீரர்கள் உட்கார வச்சு அந்த நாணயத்தை காட்டுறாரு. அந்த நாணயத்துல 2 பக்கமே தலைதான் இருக்குது, பூவே இல்லை. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அந்த சோர்ந்து இருக்கிற டைம்ல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாருங்க, ஒரு நல்ல எண்ணத்தை உள்ள நீங்க நினைக்கணும், அப்ப அந்த நம்பிக்கை தான் உங்களை இந்த போர்ல வந்து வெற்றி பெற செய்தது அப்படிங்கிறதுக்காக நான் 2 பக்கம் தலை இருக்கிற நாணயத்தை தான் சுண்டி போட்டேன். அப்ப இதுல இருந்து என்ன முக்கியம், நம்மளுடைய மனதில் நல்லதே நடக்கும், நாம வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த நல்லதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், திரும்ப 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 அந்த நம்பிக்கை உங்க மனசுக்குள்ள போய் பதிஞ்சிருச்சு. அதனாலதான் நம்ம வெற்றி பெற்றதுக்கு ஒரு மூல காரணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நல்ல நம்பிக்கை உடைய நல்ல ஒரு ஆழமான உறுதியான அந்த நல்ல எண்ணத்தை உள்ள கொண்டு போயிட்டோம்னா நிச்சயம் நினைப்பது நடக்கும். சரி, எதை நினைக்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன கதை தான். இதே மாதிரி ஒரு அரசன் பக்கத்து நாட்டுக்கு போய் போர்ல வெற்றி பெற்றுட்டு திரும்ப தன்னோட நாட்டுக்கு வர்றாரு. வர்ற வழியில் பாத்தீங்கன்னா ரொம்ப டைம் ஆயிருது, ரொம்ப இருட்டிருது. சரி, காலையில நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய அடர்ந்த காடு, அந்த காட்டுல அந்த ராஜா அந்த கூட வந்த படை தளபதிகள் எல்லாரும் அங்கேயே படுத்துக்கிட்டாங்க. ராஜாவும் அங்கேயே படுத்துக்கிட்டான். அப்புறம் ஒரு ஆற்றை கடந்து அவங்க ஊருக்கு போகணும். சரி, இப்ப முடியாது, நம்ம காலையில போய்க்கலாம், நல்லா நைட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த ராஜாவுக்குலாம் ரொம்ப பசிங்க. அப்ப நினைக்கிறான், எனக்கு இப்ப ரொம்ப பசிக்குது, எனக்கு ஒரு சாப்பாடு வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறான். உடனே சாப்பாடு வருது, நினைக்கிறான், சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிடுறான், நல்லா திருப்தியா சாப்பிடுறான், மத்தவங்களும் எல்லாம் சாப்பிடுறாங்க. சரி, அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு. சாப்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் தூக்கம் வந்துருச்சு. அவன் ராஜாவல்ல, சுகவாசி இல்ல, ரொம்ப அரண்மனையில பஞ்சுமத்தியிலே படுத்து பழக்கம். எனக்கு இப்ப ஒரு பஞ்சுமத்தி இருந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறான். அந்த பஞ்சுமத்தி வந்துருச்சு. உடனே நமக்கு பணிவிடை செய்ய அந்த பணிப்பெண்கள் வந்து எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். உடனே இந்த பக்கம் ஒரு 5 பேர், அந்த பக்கம் ஒரு 5 பேர் பணிப்பெண்களும் வந்துட்டாங்க. அப்ப அவங்க பணிவிடை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நல்லா தூங்கிடுறான் அந்த அரசன், நல்லா தூங்கிடுறான். திடீர்னு எழுந்திரிச்சு பாக்குறான், நல்லா இருட்டுங்க, எல்லாரும் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. எழுந்திருக்கிறான். இப்ப இந்த காட்டுல இப்படி தங்கி இருக்கிறமே, ஒரு புலி வந்துட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கிறான். புலி வந்துருச்சு. இந்த புலி நம்மள அடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு நினைக்கிறான். அடிச்சு கொண்டு சாப்பிட்டுருச்சு.
ஏன்னா அவன் ஒரு மரத்துக்கடியில் தங்கியிருந்தான் பாத்தீங்களா, அந்த மரம் கற்பக விருச்சிக மரம், கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய அந்த கற்பக விருச்சிக மரத்துக்கடியில் தான் தங்கியிருந்தான். ஏன் அந்த அரசனால ஏன் இப்படி நினைக்கிறான்? ஒரு பக்கத்து நாட்டுல போய் அந்த நாட்டையே என்ன பண்ணிட்டு இருக்கிறான், வெற்றி பெற்று வெற்றி வாகையோட வந்து தங்கி இருக்கிறான். புலி வரும்னு நினைச்சா ஓகே, புலி வந்துருச்சு. அப்படி புலி வந்தாலும் என்கிட்ட இருக்கிற அந்த வாளை எடுத்து அந்த புலியை நான் கொன்றுவேன் அப்படின்னு அவன் நினைச்சிருந்தானா அது நடந்திருக்கும். ஏன்னா நினைக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்ச மரத்துக்கடியே தான் அவன் இருக்கிறான். மாற எப்படி நினைச்சான், அந்த புலியை நீ அடிச்சுட்டு என்ன மட்டும் நினைச்சா அடிச்சு கொன்றுச்சு. அப்ப நம்மளுடைய நினைத்தல் எண்ணம் அப்படிங்கிறது எப்படி இருக்கணுங்க? அப்ப நம்மளோட எண்ணம் நல்லதே நடக்கும், நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு பாசிட்டிவ் தாட், நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய எண்ணமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்ப ஞானிகள் நினைப்பதெல்லாம் நடந்திருக்குதா? ஞானிகளுடைய எண்ணம். இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளுடைய குரு ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி எடுத்துக்கலாம். மகரிஷி பாத்தீங்கன்னா அவர் ஃபர்ஸ்ட் என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய் அப்படிங்கிறார். அவரே குரு வணக்க பாடல சொல்றாரு. அப்ப நம்ம சாமிஜி நினைச்சது என்னங்க, என்னை நான் யாரு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், இறைவனே எனக்கு குருவா வந்தான். அப்ப நினைச்சா நடந்துருச்சுங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாத்திரி மகரிஷி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுதான், சின்ன வயசுலயும் ஒரு 3 கேள்வி. கடவுள்னா யாரு, அவர் எங்க எப்படி இருக்கிறாரு, உயிர்னா என்ன, அது எங்கிருந்து எப்படி வருது, வறுமையில என்ன, அது இயற்கையா செய்யறதியா, இந்த 3 கேள்விகளும் சின்ன வயதுல இருந்து அவருக்குள்ளார அந்த எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப பிற்காலத்துல அந்த ஞானியோட அந்த எண்ணம் தான் என்ன, அது நினைச்சதுதான் நமக்கு காந்த தத்துவமாகவும் இறைநிலை தத்துவமாகவும் இந்த பொருள் துறையில் சமநீதி அப்படிங்கிற தத்துவத்தை கொடுப்பதற்கு அந்த ஞானியின் மனதில் ஆரம்பத்தில் எழுந்த எண்ணம் தான். அவர் நினைச்சதுக்கு உண்டான விடைதான் நம்மளுக்கு பிற்காலத்தில் தத்துவமா கொடுத்துட்டு போயிட்டார். அடுத்து பாத்தீங்கன்னா பாரதியார் பற்றி நம்ம வேதாத்திரி மகரிஷி என்ன தெரியுங்களா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, பாரதியார் மட்டும் சிறிது காலம் உயிரோடு வாழ்ந்திருந்தால் இந்த மண் உலகில் எனக்கு வேலையே இல்லை அப்படின்ட்டார். நான் சொல்லக்கூடிய கருத்துதெல்லாம் நான் என்னென்னவெல்லாம் அந்த மக்களுக்கு சொல்லணும்னு நினைச்சனோ அதையெல்லாம் அந்த பாரதியாரே சொல்லிடுவாரு. அப்படிப்பட்ட ஒரு ஞானி அப்படின்னு பாரதியார் பற்றி ரொம்ப உயர்வா ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். பாரதியார் பாத்தீங்கன்னா வாழ்ந்த காலம் ரொம்ப குறைவுதான். அப்புறம் அவரோட கவியில பாருங்க, ஒரு இடத்துல சொல்றாரு, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுவோமே அப்படின்னு சொல்றாரு. அப்ப இது பாருங்க, இந்த பாடல் அவர் பாடுறப்ப நம்ம சுதந்திரமே அடையலாம் நம்ம நாடு. ஆனா சுதந்திரம் அடையாததுக்கு முன்னாடியே சுதந்திரம் அடைஞ்சா நம்ம மக்கள் எப்படி சந்தோஷமா இருப்பாங்களோ அப்படி நினைச்சு அப்படி ஒரு பூரிப்புல பாடுறார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். அதாவது அப்ப சுதந்திரம் இல்ல, இருந்தாலும் சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரு சுதந்திரம் அடையிறப்ப அவர் உயிரோட இல்ல, இருந்தாலும் அந்த சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்கிறோங்களா? இதுதான் ஞானிகளோட எண்ணம். ஞானிகள் நினைப்பது நடக்கும், ஏனென்றால் நடப்பதைத்தான் அவர்கள் நினைப்பார்கள். ஏன்னா ஞானிகள் எல்லாம் திரிகால ஞானம், முக்காலம் உணர்ந்தவர்கள். அதாவது முற்கால அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு, இந்த 3ஐயும் நன்றாக உணர்ந்து அதற்கு தகுந்துவாறுதான் அவங்களுடைய எண்ணம் இருக்கும். அப்ப இதையெல்லாம் அவங்க நல்லா தேவை பழக்கம் சூழ்நிலை இதெல்லாம் மயங்காம ஏற்கனவே நடந்தது, அதுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும். இப்ப இருக்கிற அத நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குதா, இதை செஞ்ச நாளைக்கு என்ன விளைவு வரும், இதையெல்லாம் கணிச்சுத்தான் ஒரு ஞானிகள் ஒரு எண்ணத்தை எண்ணுகிறார்கள். அப்ப நிச்சயம் ஞானிகள் நினைப்பது நடக்கும். ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா விவேகானந்தர் சொல்றாருங்க, நீ என்னவாக ஆக நினைக்கின்றாயோ அதுவாகவே மாறி விடுவாய் அப்படின்னாங்க. அப்ப இப்ப நம்ம ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையனாகட்டும் அல்லது காலேஜில் படிக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம், நானே இதை முடிச்சுட்டு நான் கலெக்டர் ஆகணும் அல்லது நான் டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும். அவங்களுக்குள்ள ஒரு எய்ம் இருக்கும் பாத்தீங்களா, லட்சியம். அந்த லட்சியத்தை அடைவதற்கு அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, தொடர்ந்து அந்த எண்ணத்தை திரும்ப 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 உள்ள செலுத்திக்கிட்டே இருக்கணும், அதுல விடாமுயற்சி. அப்ப அதுவாவே மாறிடுமா அப்படிங்கிறாங்க. ஏன்னா நம்ம மகிழ்ச்சி சொன்னதான், எந்த ஒரு பொருளையும் நம்ம அடிக்கடி நினைந்தா அதாவ மாறிடும் அவரே சொல்லிட்டாரு. இது பாருங்க, இது உண்மையாக நடந்த சம்பவம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களுக்கு மேலாக இருக்கும். நானும் ஒரு புக்கில் தான் படிச்சேன். அதாவது ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்து பக்கம் ஒரு சின்ன கட்டி மாதிரி இருந்துச்சு. அவர் வந்து அவங்க உறவினர்கள்லாம் சரி டாக்டர் போய் எதுக்கும் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போறாங்க.
அழைச்சிட்டு போறப்ப டாக்டர் வந்து அவரெல்லாம் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அவங்க கூட வந்தவங்கள அவரு பேஷண்ட் வந்து ஒரு இடத்துல படுத்திருக்கிறாரு. பக்கத்து ரூம் கூட்டிட்டு போய் இந்த உறவினர்களிடம் என்ன சொல்றாருன்னா டாக்டர், இது எனக்கு கேன்சர் மாதிரி தெரியுதுங்க, இருந்தாலும் நம்ம டெஸ்ட்டுக்கு அனுப்பிதான் என்னால கன்ஃபார்ம் பண்ண முடியும், இருந்தாலும் நீங்க வந்து இப்ப மெடிசன் கொடுக்குறேன், அதை சாப்பிட்டுட்டு அவரு சரி பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இத வந்து அந்த பேஷண்ட் வந்து காதுல கேட்டார். அப்ப நமக்கு கேன்சர் அப்படிங்கறத நல்லா அழுத்தமா என்ன பண்ணிட்டாருங்க, நல்லா ஆழமா உள்ள செலுத்திட்டாருங்க எண்ணத்தை. அப்புறம் வீட்டுக்கு வராங்க. ஆனா உறவினர்கள் இவர்கிட்ட டாக்டர் சொன்னதை சொல்லல. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா உறவினர்களும் ரொம்ப சோர்வா இருக்கிறாங்க. என்னதான் இருந்தா டாக்டர் இப்படி ஒரு தகவல் சொல்லிட்டாரு, கேன்சர்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப வருத்தமா இருக்கிறாங்க. இவரும் நமக்கு கேன்சர் வந்துருச்சு நினைச்சு 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 அதை அப்படியே எல்லாம் உள்ள ஆழமா ஒரு எண்ணத்தை போட்டார் வலுவா. அப்புறம் திரும்ப தொடர்ந்து அவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டே இருக்குது. அப்புறம் அந்த கட்டி வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் ஆகுங்க, அது வரைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் நான் கொடுக்குற மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. அவர் பாத்தீங்கன்னா இந்த ஆழமா எனக்கு கேன்சர் தான், நான் சீக்கிரம் இறந்துருவேன். ஏன்னா இந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியில பாத்தீங்கன்னா கேன்சர் அப்படிங்கிறது தீர்க்க முடியாத ஒரு வியாதியா இருந்துச்சு. இன்னைக்கெல்லாம் சர்வசாதாரணம் ஆயிருச்சு. அப்படி இருக்கிற காலகட்டத்துல அவ்வளவுதான், நான் இறந்துருவேன், என் வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவர் சாப்பிட மறுத்துட்டாரு. அவர் எடுக்கக்கூடிய மாத்திரையோட இதை குறைச்சிட்டாரு, எதுவுமே எடுத்துக்கல. அவர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் 4 மாசம் அவர் இறந்துட்டார். இது உண்மையா நடந்த சம்பவம். அவர் இறந்த பின்னாடி அந்த டெஸ்ட் வருதுங்க, இவரு கொடுத்த அந்த ரிப்போர்ட் வருது. அதுல பாத்தீங்கன்னா அவருக்கு கேன்சரே இல்ல, சாதாரண கொழுப்பு கட்டி. பாருங்களா, எண்ணம் ஒரு ஆளை அவ்வளவுதான் மரணத்தை வரை கொண்டு விட்டுருச்சு. அப்ப அந்த மாதிரி நம்ம எதை நினைக்க வேண்டும், எதை நினைக்க கூடாது. ஏன்னா எண்ணம் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே. எண்ணம் எங்கும் அதாவது உண்ணும் உணவு உடல் மட்டும் பாயும், எண்ணம் எங்கும் பாயும் அப்படிம்பாங்க. அப்ப அந்த எண்ணத்தை நாம ஒரு இல்லாத ஒண்ண அவருக்குள்ளார உருவாக்கிட்டாரு. அது பாத்தீங்களா அவரோட உயிரையே போக்கக்கூடிய அளவுக்கு அந்த எண்ணம் அவருக்கு அமைஞ்சிருச்சு. அதே போல பாத்தீங்கன்னா புத்தர், அவருக்கும் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல ஒரு 3 கேள்வினா 3 சம்பவங்களை பாக்குறாரு. ஒரு வயசானவங்க போறாங்க, ஏன் நம்மளுக்கு முதுமை வருது, ஏன் இப்படி தள்ளாடிட்டு போறாரு அப்படின்ட்டு. அடுத்து ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போறாங்க, அதையும் பாக்குறாரு, ஏன் நோய் வருது மனிதனுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இறந்தவரை தூக்கிட்டு போறாங்க, அப்பயே ஒரு மனிதனுக்கு மரணம் வருது. இந்த 3 கேள்விகளும் அவர் மனதுல ஆழமா பதிஞ்சிருச்சு. இந்த கேள்விகளோட தாக்கம் தான் அவர் ஞானி ஆகிற அளவுக்கு விட்டுச்சு. அன்னைக்கு என்ன பண்ணாருங்க, அவ்வளவு பெரிய இளவரசனா இருந்தாலும் எல்லாத்தையும் துறந்துட்டு துறவர வாழ்க்கைக்கு போய் கடைசியா ஞானம் பெற்றார். அதற்கு அந்த ஞானத்திற்கு முக்கியமாக அவர் ஆழமாக போட்ட அந்த எண்ணம் தான் காரணம் புத்தரோட வாழ்க்கையில. அடுத்து பாத்தீங்கன்னா வள்ளலார் சொல்லுவாரு, கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டேன் அப்படின்னாரு. ஏன்னா அவர் அந்த காலத்துல தத்துவங்களை எல்லாம் மக்களுக்காக சொல்லணும்னு நினைச்சாரு. ஆனா மக்கள் அது யாரும் தத்துவங்களை கேட்க விரும்பல. காரணம், அவர் இருந்த காலத்துல பசி பஞ்சம். சரி, ஓகே, மக்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு போட்டா இந்த அவங்க பசி துன்பத்தை போக்கிட்டோம்னா வந்து தத்துவங்களை கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அன்னைக்கு ஆரம்பிச்ச அணையா அடுப்புது இன்னைக்கே எரிஞ்சிட்டு இருக்குது வடலூர்ல. அப்ப இருந்தாலும் மக்கள் அந்த பசிங்கிற இது போன உடனே என்ன பண்ணிட்டாங்க, திரும்பவுமே தத்துவங்களை கேட்கல விரும்பல. அப்புறம் அவரும் ஜோதி ஆயிட்டாரு. இருந்தாலும் அந்த எண்ணம், மக்களுக்கு இந்த தத்துவங்களை எப்படி போய் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நம்ம ஆசான் வேதாத்ரி மகரிஷியோட உடல்ல சூக்குவமாக 10 ஆண்டு காலம் இருந்து அந்த தத்துவங்களை எல்லாம் கொடுத்தாரு. அப்ப வள்ளலாரோட எண்ணம் யாருகிட்ட இருந்து செயலுக்கு வந்துச்சுங்க, நம்மளுடைய குரு கிட்ட இருந்து தான் செயலுக்கு வந்துச்சு. அப்ப இந்த மாதிரி ஞானிகளோட எண்ணங்களை இன்னைக்கு நினைச்சது நடந்துச்சுங்களா இல்லையா? நிச்சயம் நடக்கும், நடந்தது. அப்ப இந்த ஞானிகளோட எண்ணம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்படி இருக்குது. ஒரு சயின்டிஸ்ட் ஐன்ஸ்டீன், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது உங்கள் வாழ்க்கையில் என்ன வேண்டுமோ, உங்களுக்கு வாழ்க்கையில் என்னவெல்லாம் வேண்டுமோ, அதை எனக்கு இது வேணும் அது வேணும் நினைக்கிறோம் பாத்தீங்களா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த அலைச்சூழலுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தயார்படுத்திக்கணும் அப்படிங்கிறார். உனக்கு என்னவெல்லாம் வேணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உன் மனதை டியூன் பண்ணுங்கிறாரு. உன்னுடைய மனதை டியூன் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயம் அது கிடைக்குங்கிறார். இது வந்து தத்துவம் அல்ல, இயற்பியல் விதி, பிசிக்ஸ் லா அப்படின்னு சொல்றாருங்க. அப்ப இந்த மாதிரி விஞ்ஞானிகள் ஆகட்டும் ஞானிகள் ஆகட்டும் எல்லாம் நினைத்தது நடந்தது.
அவர்களுடைய எண்ணத்தின் வழியாக தானே இத்தனையும் நம்ம எல்லாம் கொடுத்தாங்க, நாமளும் அதை தெரிஞ்சுக்கிட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா திருக்குறள், இப்ப திருக்குறள் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறஞ்சூழும் சூழ்ந்தவர் கேடு. அதாவது பிறருக்கு கேடு செய்யணும், அவன் வந்து அவனுக்கு ஒரு தீமை செய்யணும், அவன் கெட்டு போகணும் அப்படின்னு நீ நினைச்சீனா அவனுக்கு முன்னாடி நாம கெட்டு போயிருவோம். அதான் சொல்றாங்களா, பிறருக்குன்னா முற்பகல் செய்யும் தமக்குன்னா பிற்பகல் தாமே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒரு துன்பத்தை கொடுக்க கூடாது. ஏன் மாறது நமக்கு தான் ஃபர்ஸ்ட் வரும், ஏன் நினைக்கிறது நான் தானே, முதல்ல அது எங்க செயலாகுங்க, எங்கிட்ட தான் செயலாகும். நான் எதை போட்டனோ அது ஃபர்ஸ்ட் யாருக்கு செயலுக்கு வருங்க, எங்கிட்ட தான் செயலுக்கு வரும். இன்னொரு குறள் பாருங்க, ஐயாவே சொன்னாரு, எண்ணிய எண்ணியாங்க எதுவர் எண்ணிய திண்ணீராக பெரியது. நீ ஒண்ணு நினைச்சீனா உன்னோட எண்ணத்துல உறுதியும் ஒழுங்கும் இருந்தால் நீ நினைக்கக்கூடிய எண்ணம் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு திருக்குறள் அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னொரு குறள் பாருங்க, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. அதாவது நீ நினைக்கிற எண்ணம் எல்லாம் உயர்ந்த எண்ணமா இருக்கணும். எண்ணம் எப்படி இருக்கணுங்க, உயர்ந்த எண்ணமா இருக்கணும். ஓகேப்பா நான் நினைச்சேன் நடக்கல, சோர்ந்து போகாத, திரும்ப திரும்ப நினை. அதுக்காக அந்த எண்ணத்தை கைவிட்டு விடாதே, அந்த உயர்ந்த எண்ணத்தை கைவிட்டு விடாதே. அப்ப நீ நினைக்கக்கூடிய உயர்ந்த எண்ணத்தை திரும்ப திரும்ப நினைப்பதன் மூலம் நிச்சயம் நினைப்பது நடக்கும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இப்ப அந்த காலத்துல ஒரு பாட்டு NS கிருஷ்ணன் மதுரம் பாடுனாங்க. இந்த பாட்டு ரொம்ப ஃபேமஸ். வீட்டுக்கு என்ன செய்ய போறீங்க, அதையும் கொஞ்சம் விவரமாக விளக்கி போடுங்க அப்படின்னு கேக்குறாங்க அந்த பெண்மணி. அந்த கேக்குறப்ப அவங்க சொல்றாங்க, உனக்கு என்னென்னலாம் வேணும் கேளு அப்படின்னு சொல்றாங்க. நெல்லு குத்த, மாவரைக்க, நீர் எரிக்க மிஷினு கேக்குறாங்க அந்த அம்மா. ஏன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப நெல்லு குத்துறனா அவங்க என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அப்ப அவங்க மனம் எப்படி ஏங்கி இருக்கும், சே இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம நெல்லு குத்துறமே, இதுக்கு ஒரு மிஷின் இருந்தா இந்த பக்கம் நெல்லை போட்டு இந்த பக்கம் அரிசியா வந்துடணும் அப்படின்னு அவங்க நினைச்சதோட வெளிப்பாடுதான் நாம இன்னைக்கு என்னாச்சுங்க ரைஸ் மில்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது மாவரைக்க, அன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா மாவாட்டினா கிரைண்டர் தான். அப்ப அன்னைக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் இருந்து எப்படி இருக்கும் நல்லா இருக்கும்னு நினைச்சாங்க. அதோட வெளிப்பாடு இன்னைக்கு கிரைண்டரை நாம அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்தது நீர் எரிக்க, அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிணறு தான். அப்ப போய் கிணத்துல இருந்து தண்ணி இறைச்சு இது பண்றப்ப அவங்க ரொம்ப கஷ்டப்படுறப்ப இந்த தண்ணி நம்ம அழகா ஈஸியா நம்ம எதுவுமே கஷ்டப்படாம வரணும்னு நினைச்சாங்க. அப்ப உருவானதான் பம்ப் செட் எல்லாம். அப்ப அன்னைக்கு நினைச்சாங்க, நாம இன்னைக்கு அதை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவ்வளவு சுதந்திரத்தை நம்மளுக்கு கொடுத்துட்டு போனாங்க. அப்ப யாரோ ஒருவர்கள் இதை வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கணும், இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்ச அந்த அனுபவத்தை தான் நாம இன்னைக்கு சுதந்திரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து பாருங்க, அள்ளும் பகலும் ஆக்கி அரைக்க அதுக்கு ஒரு மிஷினும். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா விறகடுப்பு தான், இவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ஊதி ஊதி ஊதி. அப்ப அவங்க நினைச்சிருப்பாங்களே இப்படி திருவிட்டா சமைச்சிடணும்ப்பா, அப்படி ஒரு மிஷின் வரணும்னு நினைச்சாங்க. இன்னைக்கு எத்தனையோ நிறைய கருவிகள்லாம் வந்துருச்சு, கேஸ் ஸ்டவ்ல நிறைய வந்துருச்சு. அடுத்து பாருங்க, கொல்லப்புறத்துல குழா வைக்கணும், குளிர் மிஷினும் கூட வைக்கணும். அப்ப கொல்லப்புறங்கிறது பாத்தீங்கன்னா அன்னைக்கெல்லாம் பாத்ரூம் தான், கொஞ்சம் வீட்டுக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். இன்னைக்கு என்னாச்சுங்க, அதோட எண்ணம் தான் அதோட வெளிப்பாடு இன்னைக்கு அட்டாச் பாத்ரூமா வந்துருச்சு. இன்னைக்கு அட்டாச் பாத்ரூம்ல இப்படி திரும்பினா தண்ணி வருதுங்களா இல்லையா, குழா வைக்கணும் அப்படின்னா இப்ப அவங்க தண்ணிக்காக எவ்வளவு சிரமப்பட்டு இருப்பாங்க. அப்ப இப்படி பைப் திரிவிட்டு என்னாச்சுங்க தண்ணி வந்துருச்சு. அது இன்னைக்கு ரொம்ப சென்சாருங்க, கை நீட்டுனா தண்ணி வருது, டேப்ப கூட கை டச் பண்ண வேண்டியதில்ல, கை எடுத்து தண்ணி ஆஃப் ஆயிடும், சென்சார்லாம் நிறைய வந்துருச்சு. அப்ப அந்த எண்ணத்தின் வெளிப்பாடுதான் இன்னைக்கு நாமெல்லாம் இவ்வளவு ஒரு அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்பத்திற்கு காரணம் அந்த அன்னைக்கு அந்த பெண்கள் எண்ணிய எண்ணம் தான், அவங்க நினைத்ததுதான். அடுத்து பாருங்க, இந்த ஹைலைட், பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைய போகாம படிக்க கருவி பண்ணி வைக்கணும். இதுவும் நடந்துச்சுங்க. 2020-21 கொரோனா வந்துச்சு, பசங்க ஸ்கூலுக்கே போகல, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் அவங்க ஸ்கூலுக்கே போகல. ஆனா படிச்சாங்களே இல்லையா, அதுக்கு ஒரு கருவி வந்துச்சா இல்லையா, ஆன்லைன் கிளாஸ், மொபைல் எல்லா இடத்துலயும் வந்துருச்சு. பாருங்க அந்த அம்மா எந்த காலத்துல போட்ட அந்த எண்ணம், அந்த நினைப்பு இன்னைக்கு செயலுக்கு வந்திருக்கு. அன்னைக்கு அவங்க நினைச்சிருப்பாங்களா இப்படி கொரோனான்னு ஒரு இயற்கை சீற்றம் வரும், அப்ப வந்து ஸ்கூல் எல்லாம் இருக்காது, அப்ப பசங்க வீட்டுல இருந்தே படிப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா நினைச்சு கூட பாத்துருக்க மாட்டாங்க. ஆனா அது பாருங்க இயற்கையில அப்படியே அந்த எண்ணம் செயலுக்கு வந்துருச்சு. அடுத்து பாருங்க, பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காபியும் நம்ம பக்கத்துல வந்துடணும். வந்துருச்சு ஸ்விக்கி ஜொமேட்டோ, ஒரே ஒரு பட்டன் தான், மொபைல் எடுத்து இப்படி தட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாம் வந்துருது.
எல்லாம் உங்களுக்கு என்ன காப்பியா என்ன வேணாலும் வருதுங்க. இன்னைக்கு பாருங்க வாட்ஸ்அப்ல இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தாங்க. அம்மாவாசைக்கு ஒருத்தர் போன் பண்றாரு, ஸ்விக்கிக்கு ஆர்டர் பண்றாரு. ஏப்பா அந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லி ஒரு சாப்பாடு கொண்டு வந்துரு, அது தயிர் சாதமா கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பா வீட்டுல இருப்பாரு, எங்க அப்பா கொண்டு இந்த சாப்பாடு வச்சிரு அப்படின்னு சொல்றாரு. இவர் அந்த வீட்டுக்கு போறாரு, வீடு பூட்டி இருக்குது. அவரு கால் பண்றாரு, நீ அப்படி நேர மொட்டை மாடிக்கு போ அப்படிங்கிறாரு. நேர மொட்டை மாடிக்கு போறாரு, அங்கேயும் யாரும் இல்ல. எங்க உங்க அப்பாவை காண அப்படிங்கிறாரு. அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நீ அப்படியே அந்த ஒரு தட்டு மாதிரி வச்சிருப்பேன், அங்க அந்த தட்டுல அந்த சாதத்தை வச்சிரு அப்படிங்கிறாரு. அவரு வைக்கிறாரு. என்னப்பா அப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வைக்க சொன்னா தட்டுல வைக்க சொல்றீங்க, இங்க யாருமே இல்லையா அப்படிங்கிறாரு. அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துல ஒரு காக்கா வருது. காக்கா வந்துட்டு அவர் காக்காயை விரட்டுறாரு. காக்கா நீ போன்னு விரட்டுறாரு. அப்ப அவரு அந்த அவங்க போன்ல சொல்றாரு, விரட்டாது அதுதான் எங்க அப்பா. ஏன்னா இன்னைக்கு அமாவாசை, எங்க அப்பாவுக்கு சாப்பாடு வைக்கலான்ட்டு மறந்துட்டேன், அதனால ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அமாவாசைக்கு சோறு வைக்கிற அப்பாவுக்கு. பாருங்க எப்படியெல்லாம் இன்னைக்கு அந்த கருவிகள் நம்மள எவ்வளவு ஈஸியா கொண்டு வந்துருச்சு பாருங்க. அந்த எண்ணம் தான். அப்ப அடுத்து இவரு காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அப்படி இன்னொருத்த வருவான். அவனு இன்னொரு அட்ரஸ் கேட்டு எங்க வைக்கணும் அப்படின்ட்டு அந்த காக்கா வர வரைக்கும் வெயிட் பண்ணி அவர் சாப்பாடு வச்சுட்டு போவாரு. இன்னைக்கு இந்த அளவுக்கு என்னாச்சுங்க, இன்னைக்கு அந்த பட்டனை தட்டி விட்டோம்னா எல்லாமே நமக்கு அந்த ஆர்டர் பண்ணோம்னா போதும், எல்லாமே வந்துருது. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு, பறவையை கண்டான் விமானம் படைத்தான். பறவை பறக்கிறத பார்த்தான், ஒரு எண்ணம், சே இந்த பறவை மட்டும் எப்படி இப்படி பறக்குது, நானும் பறந்தா அப்படின்னு தோணுதான் அந்த ரைட் சகோதரர்கள். அவங்க 2 பேர்த்தோட மனதில் தோன்றிய எண்ணம் தான், அந்த நினைப்பு தான் என்ன ஆகுதுங்க அன்னைக்கு பிளைட்டா உருவாகி இருக்குது. அப்ப அந்த பறவைய பார்த்துட்டு தான் என்ன ஆகணும், இந்த நம்மளுடைய ஒரு பிளைட் கண்டுபிடிக்கணுங்கிறதே அந்த ரைட் சகோதரர் உருவாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான். இப்ப நம்ம ஒரு இடத்துல பேசுறோம், ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எக்கோ ஆகும், நம்ம பேசுறது திரும்ப நமக்கு ரிப்பீட் ஆகும். அப்ப அந்த அலை தத்துவம் அன்னைக்குதான் அவனுக்கு செயலாச்சு, மார்க்கோனிக்கு. அப்ப மார்க்கோனி அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு அந்த எண்ணம் வந்திருக்குது, நாம பேசுறது நமக்கே திரும்பி கேக்குது. இது எப்படி? அந்த காந்த அலைவரிசையில அதை பயன்படுத்தி அதை வச்சு கண்டுபிடிச்சுதான் இன்னைக்கு ரேடியோ எல்லாம். அப்ப இந்த மாதிரி அன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏதோ ஒரு அந்த ஞானிகளோட மனதில் உதித்துதான் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கக்கூடிய எல்லா கருவிகளும். அப்ப யாரோ ஒருத்தர் நினைத்துதான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிச்சிட்டு இருக்கிறோங்க, அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அப்ப அந்த அளவுக்கு நமக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த எண்ணம் நல்ல ஒரு ஒழுக்கமும் ஒரு ஒழுங்கும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நினைப்பது நடக்கும். சரி, இப்ப இதெல்லாம் பார்த்தோம், அது எப்படிங்க நினைச்சது நடக்குது, ஒரு சிலர் நடக்க மாட்டாம போகுது, இதுக்கு என்ன காரணம்? இப்பதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 மனம் இருக்குது, மேல் மனம், நடுமனம், ஆழ் மனம். அதாவது கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், சூப்பர் கான்சியஸ் மைண்ட்னு சொல்லி 3 மனம் இருக்குது. இந்த மேல் மனம் எல்லாத்துக்கும் தெரியும், இது நம்ம வெளியில தெரியறதான், புலன்கள் வயப்பட்டதான். இப்ப நம்ம இந்த தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு இந்த 5 அனுபவங்களும் எதுல பதிவாகுதுங்க, மேல் மனதுலதான். அப்ப அந்த மேல் மனம் பாத்தீங்கன்னா ஒரு முதலாளி மாதிரி, அவர்தான் கிங்கு. இந்த நடுமனம், இந்த சப்கான்சியஸ் மைண்ட் பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசமான வேலைக்காரன் மாதிரி. இப்ப அது வந்து பாத்தீங்கன்னா விசுவாசமான வேலைக்காரன்னா, அப்ப முதலாளி என்ன சொன்னாலும் எதிர்த்து பேசாம உடனே செய்வார். அப்ப மேல் மனம் ஏதாவது ஒண்ண கேக்குது அல்லது அனுபவிக்குது, அதை உடனே அதை செயல்படுத்துறது யாருன்னு பாத்தீங்கன்னா அது நடுமனம் தான், சப்கான்சியஸ் மைண்ட் தான். சப்கான்சியஸ் மைண்டுக்கு தான் பாத்தீங்கன்னா 90% ஆற்றல் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இருக்குல்லே ரொம்ப பவர்ஃபுல், அந்த சப்கான்சியஸ் மைண்டுக்கு தான். இப்ப நம்ம நினைக்கிறது, பார்த்தது, கேட்டது, இந்த மாதிரி அனுபவங்கள்ல எங்க நம்ம நினைச்சதெல்லாம் எங்க போய் பதிவாகுது பாத்தீங்கன்னா சப்கான்சியஸ் நடுமனதில் போய் பதிவாகுது. அப்ப இந்த நடுமனதில் போய் பதிவாகிறப்ப அது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனக்கு வேணுங்கிற சக்திய அந்த ஆழ் மனதில இருந்து எடுத்துக்குங்கிறாங்க. ஆழ் மனது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாம் தெரியும், அங்கதான் இறைநிலையோட உணர்வு இருக்கக்கூடிய இடம், அதுதான் கருமைன்னு சொல்றோம். அது உள்ளுணர்வு, தானா ஒரு உணர்வு நம்மளுக்கு வரும் பாத்தீங்களா, இன்ட்யூஷன், அதுதான் ஆழ்மனம். இப்ப அந்த நடுமனம் பாத்தீங்கன்னா எப்படின்னா அதை சரியா டியூன் பண்ணணுங்கிறாங்க. இப்ப நம்ம நினைக்கிறோம் அது நடக்கணும் அப்படின்னா நீ உன்னுடைய நடுமனதை நல்லா டியூன் பண்ணி வச்சிருக்கணும், அங்க ப்ரோக்ராம் பண்ணு. அங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா நினைச்சது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படின்னா இப்ப பாருங்க,
இப்ப இந்த ட்ரிங்க்ஸ் பண்றவங்க, ஸ்மோக் பண்றவங்களுக்கு எல்லாம் குடிச்சா உடம்புக்கு கெடுதல்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதானே தப்பு பண்றாங்க. அது பாட்டிலே எழுதி போட்டிருக்கானே, குடி குடியை கெடுக்கும், குடி பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் எழுதி போட்டிருக்கான். இருந்தாலும் என்ன பண்றாங்க, அந்த புறமணம் அப்படிங்கிறது, அந்த மேல் மனங்கிறது பாத்தீங்கன்னா புத்தி. அந்த புத்தி சொல்லுது இது போட்டா என்ன ஆகும், உடம்புக்கு கெடுதல்னு சொல்லுது. இருந்தாலும் அது என்ன ஆகுதுங்க, டக்குனு அந்த நடுமனதுல கொண்டு அந்த அனுபவத்தை பதிய வச்சிருக்கிறாங்க. எப்படி அந்த நடுமணம் அப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சு, அது சித்தம் நடுமணங்கிறது. போட்டேன்னா அப்படியே அந்த சந்தோஷம் அப்படியே சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குண்டா, கவலையெல்லாம் மறந்து போயிரும். போடு 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 நம்ம அந்த நடுமணம் என்ன பண்ணுதுங்க, டியூன் பண்ணி விட்டுறான். அந்த அனுபவத்தை நடுமனதுல சப்கான்சியஸ் மைண்ட்ல கொண்டு போய் வைக்கிறதுனாலதான் என்னாதுன்னு பாத்தீங்கன்னா, அவன் என்னதான் புறமணம் அந்த புத்தி என்ன பண்ணுதுங்க, அப்போதைக்கு சொல்லும் போடாதடா இது உடம்புக்கு கெடுதல்னு சொல்லும். இருந்தாலும் அந்த நடுமணம் என்ன பண்ணுதுங்க, வேணாம் வேணாம் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்ணு, ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி உள்ள போட்டு வச்சிருக்கிறோம். அப்ப அதை என்ஜாய் பண்ணுன்னு சொல்லிட்டு தூண்டி விடுது. நாமளும் போட்டுறோம். போட்டுட்டு என்ன பண்றாங்க, கடைசியா திரும்ப புத்தி வேலை செய்யும், மேல் மனம். சோ அப்பா இந்த கருமத்தை விட்டு தொலைகலான் இருந்தேன், முடியவே மாட்டேங்குது. எப்ப அதை அனுபவிச்சு பின்னாடி. இப்படிதான் நம்ம என்ன பண்றோம் தெரியுங்களா, நம்ம எல்லாம் புறமனதுக்கு எல்லாம் தெரியுது. இருந்தாலும் அதோட சந்தோஷம் அதனுடைய இன்பத்தையெல்லாம் நம்ம நடுமனதுல கொண்டு சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப நம்ம என்னதான் புறமனது அந்த புத்தி சொன்னாலும் நடுமனது கேக்குது, அந்த இன்பத்தை கேக்குது. இப்ப புரோட்டா சாப்பிடுறோம், புரோட்டா சாப்பிடுறது உடம்புக்கு கெடுதலாம், சீக்கிரம் சுகர் வந்துடும், கேன்சர் வந்துடும் அப்படின்னு அதுல இல்லாதக்கு அதுல என்னென்ன ஆட் பண்றாங்கிற முதல்ல நம்மளுக்கு தெரியுது. அப்ப புரோட்டா கையில எடுக்கிறப்ப என்ன சொல்லுது, வேணாப்பா இது வேணாம் அப்படின்னு தோணுது, புத்தி சொல்லுது. இருந்தாலும் அந்த நடுமனம் அதை என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்குது. இந்த புரோட்டாவுக்கும் இந்த சால்னாக்கும் ஊத்தி குழப்பி அடிச்சா அவ்வளவு ஒரு இன்பமா இருக்கும், சந்தோஷமா இருக்குப்பா, டேஸ்டா இருக்கும். அந்த டேஸ்ட் நாம என்ன பண்ணிருக்கிறோம், சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவு பண்ணி வச்சிருக்கிறோம். அப்ப அந்த சப்கான்சியஸ் மைண்ட் என்ன பண்ணுதுங்க, உங்களுக்கு டியூன் பண்ணி விட்டு தூண்டி விட்டுரும். சாப்பிட்டு முடிச்சோன்னா இன்னையோட சரிப்பா, இனிமேல் நான் புரோட்டா தொடவே மாட்டேன் அப்படின்னு மேல் மன புத்தி சொல்லிடும். இப்படிதான் நம்ம என்ன பண்றது தெரியுங்களா, அந்த நடுமனதுல கொண்டு போய் எல்லாம் டியூன் பண்ணி ப்ரோக்ராம் செட் பண்ணி வச்சுட்டோம். சரி, ஏன் நெகட்டிவா பேசணும், பாசிட்டிவா நினைக்கலாமே. இப்ப ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யறோம், உடற்பயிற்சி செய்யறப்ப நம்மளுக்கு ஏதாவது ஒரு கால் வலி இருக்குன்னு வச்சுங்க, கால் வலி சரியாயிருதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் செய்யறோம்ப்பா, எனக்கு இவ்வளவு நாளா தீராத ஒரு வலியே இருந்தது, இப்ப தீர்ந்துருச்சு. அப்ப அந்த சுகம் இப்ப உடம்பு அப்படி ஒரு நல்லா இருக்குப்பா, எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை அப்படின்னு அந்த சந்தோஷத்தையும் அந்த இன்பத்தையும் நம்ம நடுமனதுல டியூன் பண்ணி வச்சுட்டோம். இப்ப நம்ம காலையில இன்னைக்கு எழுந்திருக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு புறமணம் என்ன பண்ணுதுங்க, வேணாம் வேணாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் அந்த நடுமணம் உங்களை என்ன பண்ணிட்டு தூண்டி விட்டுரும். ஏய் நீ செஞ்சதுனாலதான் உனக்கு இந்த கால் வலி போச்சு, நீ இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற, அப்ப செய்ய அப்படின்னு உடனே புறமணத்தை தூண்டி விட்டு என்ன பண்ணுதுங்க, செய்ய வச்சிடும். அப்ப எல்லாம் நம்ம டியூன் பண்றது எல்லாமே, ப்ரோக்ராம் செட் பண்றது எல்லாமே இந்த சப்கான்சியஸ் மைண்ட் தான். அப்ப நம்ம நினைச்சது நடக்கணும் அப்படின்னா நம்ம எதை கரெக்டா சரி பண்ணணுங்க, நடுமனதை சரி பண்ணணும். அப்ப நடுமனதில் இருக்கக்கூடிய பதிவு, அங்கதாங்க எல்லா பதிவு இருக்குது. ஒரு 6 திரையை போட்டு மூடி வச்சுட்டோம். சப்கான்சியஸ் மைண்ட ஒரு 6 திரை போட்டு மூடி வச்சிருக்கோம். என்னன்னு தெரியுங்களா, பேராசை, சினம், கடும்பற்று, உயர்வுதல், மனப்பான்மை, குறையற்ற பால் கவர்ச்சி, வஞ்சம், இப்படிங்கிற 6 திரையை போட்டு இந்த சப்கான்சியஸ் மைண்ட மூடிட்டோம். அப்ப நம்ம என்ன பண்ணினோம், இந்த பயிற்சியின் மூலியமாக அந்த நடுமனதில் இருக்கக்கூடிய இந்த பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா நீக்கணும். எப்படி நீக்கிறது, கொஞ்சம் அப்படியே நிறைமனமாகவும் பொறுமையாகவும் ஈகையாகவும், அடுத்து பாத்தீங்கன்னா சமநோக்காகவும் கற்பு நெறியாகவும், அடுத்தது மன்னிப்பாகும், இந்த மாதிரி நல்ல குணத்தை போட்டு 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 நம்ம அந்த நடுமனத பதிவுகளை நீக்கிட்டோம்னு வச்சுங்க, அதை அப்படியே டிராவல் பண்ணி எங்க போகும் தெரியுங்களா, சூப்பர் கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும், ஆள் மனதுக்கு போயிடும். அங்க போச்சுன்னு வச்சுங்க, அங்க இருக்கிறதுல என்னங்க, அன்பு கருணை தான். அப்ப அது உங்களுக்கு தேவையான சக்தியா கொடுத்து அதை என்ன பண்ணுதுங்க, நீ என்ன நினைச்சினாலும் அது செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குதுங்க, அந்த ஆள் மனதில் இருந்து நடுமனம் கிடைக்குது, நடுமனம் செயல்படுத்திடும். அப்ப நம்ம நினைக்கிறது எப்படி இருக்கணுங்க, ஒரு எண்ணத்தை உனக்கும் நல்லதாக மற்றவர்களுக்கும் நல்லதாக இருக்கிற மாதிரி நினைக்கணும். அப்ப அந்த அறிவும் ஆற்றலும் ஒருமுகப்படும் பொழுது நாம் நினைப்பது நடக்கும். ஓகேங்களா, இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா, சரி இப்ப நம்ம நினைக்கிறோம், நம்ம நடக்கல, நிறைய நம்ம எத்தனையோ நினைக்கிறோம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு ஒரு 10 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு எண்ணத்தை உள்ள போடுறோம். இப்ப எனக்கு ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு எண்ணம், நான் கார் வாங்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம்.
அந்த இதுல நான் உறுதியா இருக்கணும். அதுக்கு உடனே கொஞ்சம் நான் தற்சோதனையில செய்யணும். இப்ப உனக்கு கார் தேவையா, உடனே ஆசை சீரமைத்தல் பயிற்சி போயிடணும். இது உனக்கு தேவையா, தேவைன்னா இதை செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு உனக்கு உடல் மனம் பொருளாதாரம் எல்லாம் இருக்குதா அப்படின்னு அந்த தற்சோதனை பண்ணிட்டு என்ன பண்ணிக்கணுங்க, அப்ப கார் வாங்கினது ஒரு எண்ணம், என்னுடைய நினைப்பு. ஃபர்ஸ்ட் அதை நான் செயல்படுத்த, எனக்கு அது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால வாங்க முடியல, இதுக்கு என்னன்னு தடையா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் தடுமாற்றம் தான். ஒரு தெளிவு இல்லாம, ஒரு குறிக்கோள் இல்லாமல் இருப்பதுதான் தடுமாற்றம். கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், கூடவே உடனே ஒரு பயம் வந்துடும் நமக்கு. கார் வாங்கணும்னா இதுக்குன்னு கார்ல போட்டு கார் நிறுத்துறதுக்கு ஒரு கார் பார்க்கிங் வேணும், டிரைவர் போடணும், பெட்ரோல் போடணும் அப்படின்னு என்ன பண்ணுதுங்க, ஒரு தடுமாற்றம் வருது. அதுல நானு முழுசா ஒரு உயர்ந்த இலக்கோட லட்சியத்தோட அதுல இருக்கிறதுல நானு அதுல ஒரு தடுமாற்றம் வந்துருதுங்களா. அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா சினம், சொல்லவே வேணாம். கோபம் வந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த எண்ணங்கிற மனம் அந்த ஜீவகாந்தம்ல செலவாயிருது. அந்த ஜீவகாந்தம் செலவாயிட்டா நம்மளுக்கு கோபம் வந்துடும். அப்ப நாம நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்தின் வலு குறைஞ்சு போயிடும். எண்ணத்தின் வலு குறையிறப்ப நீங்க நினைப்பது நடக்காமல் போவதற்கு இது ஒரு காரணமா இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா கவலை. கவலைக்கு டெபினிஷனே சாமிஜி என்ன சொல்லியிருக்கிறாங்க, நினைப்பதற்கும் நடப்பதற்கும் உள்ள முரண்பாடுதான் கவலை அப்படிம்பாங்க. நீ ஒண்ணு நினைக்கிற, அது ஒண்ணு நடக்குது. அப்ப இந்த முரண்பாடுதான் கவலையா மாறுது. அப்ப கவலை வந்துட்டாலும் நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ணத்திற்கு வலு குறைஞ்சு போயிருது. அடுத்து பாத்தீங்கன்னா 4வது பேராசை. சரி, எனக்கு கார் வாங்கணுங்கிறது மட்டும்தான் என் ஆசை, அந்த எண்ணத்தை நான் ஃபர்ஸ்ட் போட்டேன். அப்ப அதுல எனக்கு பாத்தீங்கன்னா உடனே இந்த கார் வாங்கலாமா அந்த கார் வாங்கலாமா, ஒரு தடுமாற்றம் வந்துருச்சு. இந்த கம்பெனி வாங்கலாமா அந்த கம்பெனி வாங்கலாமா, அத லோ பட்ஜெட் வாங்கலாமா ஹை பட்ஜெட் வாங்கலாமா, ஒரு 25 லட்சம் ரூபாய் கார் வாங்கலாமா இல்ல 50 லட்சம் ரூபாய் கார் வாங்கலாமா, இப்படி என்ன ஆகுது, ஒரு தடுமாற்றம். அதுல ஒரு குறிக்கோள் எனக்கு இல்ல, அதனால எண்ணம் செயல்பட முடியாமல் நினைப்பது நடக்காமல் போவதற்கு இது ஒரு காரணம். அடுத்து பேராசை. இந்த பேராசை அப்படிதாங்க, ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் எனக்கு உடனே ஒரு மனசுல சரி வீட்டுல நாம இப்ப நம்ம வீட்டுல 2 ஃபேமிலி இருந்தான்னு வச்சுங்க, அவங்க கார் எடுத்துட்டு நம்ம பையன் இருந்தா நம்ம பையன் கார் எடுத்துட்டு போயிட்டான்னு நாம எங்காவது போறதுக்கு இன்னொரு கார் வேணும்ல, வாங்குறதே 2 காரா வாங்கிடலாம். பாருங்க, ஆசைப்பட்டது ஒண்ணுதான், கார் வாங்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். ஆனா இப்ப என்னாச்சுங்க, பேராசை இன்னொரு கார் வாங்கணும்னு நம்மளை தூண்டி விட்டுருச்சு. அப்ப இந்த பேராசை இருந்தாலும் என்ன ஆகுதுங்க, நம்மளுடைய ஜீவகாந்தம் என்ன ஆகுதுங்க, விரயமாகுது. அப்ப இந்த ஜீவகாந்த விரயமாகறப்ப அந்த எண்ணத்திற்கு வலு குறைந்து போகிறது. அதனால அந்த பேராசை இருந்தாலும் நம்மளுடைய எண்ணத்தோட வலு குறையிறப்ப அந்த எண்ணம், அதாவது அந்த நினைப்பு நடக்காமல் போவதற்கு இது ஒரு காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா பயம். கார் வாங்குறேன்னு நினைச்சேன், வாங்கியாச்சு, வாங்கிடுறோம், ஓட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா, இப்படிதான் நம்மளோட எண்ணம் பாருங்க. அது என்னென்னவெல்லாம் குறுக்கு வழி இருக்குதோ தேவையில்லாதெல்லாம் உள்ள போடுறதுனாலதான், அது ஒரு தெளிவு இல்லாம இருக்கிறதுனாலதான் அந்த எண்ணம் செயல்படாமல் போகுதுங்கிறாங்க. அடுத்து வெறுப்பு. அந்த வெறுப்புங்கிற ஒரு குணம், வெறுப்பு அப்படிங்கிறது என்னங்க, தன் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா கார் வாங்கலாம், நானும் 1 வருஷமா நினைச்சிட்டு இருக்கிறேன், என்னப்போ வாழ்க்கை அப்படின்னு நம்ம மேலேயே நாம என்ன பண்ணிக்கிறோம், வெறுப்ப நாமளே நம்ம மேலேயே நம்ம வெறுப்பு காட்டுறோம். அதுக்கு பலிகடா இருக்கிற நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் வெறுப்பு காட்டுறோம். இப்ப இவங்க எல்லாம் பண்றதுனாலதான் என்னால கார் வாங்க முடியல. அப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த சாக்காட்டை அடுத்தவங்களை சுமத்திடுறோம், அந்த வெறுப்பு உணர்வு. அடுத்து பாத்தீங்கன்னா அதிகார போதை. அப்ப நான் கார் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டுனா, நான் யாரு தெரியுமா, நான் கார் வாங்க போறேன் அப்படின்ட்டு அந்த ஒரு அந்த ஈகோ, தன்முனைவு நமக்குள்ளார வந்துருது. அந்த அதிகார போதை, அந்த அதிகார போதை இருந்தாலும் நமக்கு என்ன ஆகுதுங்க, அந்த எண்ணத்தோட வலு குறைஞ்சு போயிடும், நாம் நினைப்பது நடக்காமல் போவதற்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணங்கிறாங்க. அடுத்து வஞ்சம். வஞ்சம் அப்படிதான் நமக்கு தெரியும், இருப்பு கட்டிய சினம் தான் வஞ்சமா மாறுது. இது இருந்தாலும் நம்மளோட எண்ணத்தோட வலு குறைய செய்யும். அடுத்தது அவமதிப்பு, இன்சல்ட் பண்றது. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நான் கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், கார் வாங்கிட்டேன், இதற்காக நான் மத்தவங்களும் என்ன பண்றது, நான் மட்டும்தான், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம மத்தவங்களும் என்ன பண்றதுங்க, ரொம்ப தாழ்வா கருதுறது, அடுத்தவங்க இன்சல்ட் பண்ற மாதிரி பண்றது. இப்படி எல்லாம் இருக்கிறப்ப அந்த எண்ணத்தோட வலு குறைஞ்சு போயிரும். அப்ப அந்த எண்ணத்தோட வலு குறைய குறைய நாம் நினைப்பது நடக்காமல் போவதற்கு இதுதான் காரணங்கிறாங்க. அப்ப நாம நினைப்பது நடக்க வேண்டும் என்றால் நாம ஒரு நல்ல எண்ணத்தை, எது தேவையோ அதை திரும்ப 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 நினைக்கணும். மேல் மனது நினைக்குது, அதை கொண்டு நடுமனதுல கொண்டு என்ன பண்ணணும், அந்த பதிவுகளை நீக்கிடணும். பதிவுகளை நீக்க நடுமனது என்ன ஆகுதுங்க, நல்லா ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கோங்க. அது எப்ப அந்த காலம் சூழ்நிலை வர்றப்ப உங்களை அழகா நீங்க நினைச்சதை நடத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றலை ஆழ் மனதுல இருந்து எடுத்துக்கும்.
இதுதான் அங்க நடக்கக்கூடிய சூக்குமமே. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த அறிவும் ஆற்றலும் ஒண்ணு சேரணும். இந்த அறிவும் ஆற்றலும் ஒண்ணு சேரணுமா, அதுக்கு நமக்கு ஒரு பயிற்சி வேணும். அதுதான் நம்ம வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கொடுத்த தவ பயிற்சி. அப்ப மனதை ஒருமுகப்படுத்த வேண்டும். மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு அகத்தவம், மனதை ஒழுங்குபடுத்தணும் அதற்கு அகத்தாய்வு. அப்ப மனதை ஒருமுகப்படுத்தியும் ஒழுங்குபடுத்தியும் இருந்தால் நமக்கு என்ன ஆகுதுங்க, நிச்சயம் நம் நினைப்பது நடக்கும். இதுல எந்த ஒரு சந்தேகம் இல்லை. சரி, இப்ப இறுதியா நம்ம மகரிஷியோட எண்ணம், மகரிஷியோட ஒரே ஒரு எண்ணம், ஒரே ஒரு லட்சியம் என்னங்க, உலக அமைதி, உலகம் சமாதானம் ஆக வேண்டும் என்று அவர் நினைத்தார்கள். நடக்குமா நடக்காதுங்களா? நிச்சயம் நடக்கும். ஏனென்றால் ஞானிகள் நடப்பதைத்தான் நினைப்பார்கள். அப்ப தெரியும், நம்ம குருவுக்கு தெரியும் நிச்சயம் ஒரு நாள் இந்த உலகம் அமைதியாகவும் அமைதி பூங்காவாகவும் மாறும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. அதுக்குன்னு ஒரு காலத்தையும் சொல்லிட்டு போயிட்டார். இன்னும் 150 வருடங்கள்ல இந்த உலகம் நிச்சயம் அமைதி பெறும் சொல்லிட்டு போயிட்டார். நிச்சயம் நடக்கும். அந்த பொறுப்பில யார்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கிறாருங்க, வேதாத்திய சீடர்களான நம்ம கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டு போயிருக்கிறாரு. அப்ப நாம் என்ன பண்ணணும், அவருடைய குருவோட கனவை நாம தாங்க செயல்படுத்தணும். அப்ப அவர் நடக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதுல நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா? எங்கப்பா இன்னைக்கு இருக்கிற அந்த சமுதாயத்தெல்லாம் பார்த்தா உலகம் எல்லாம் அமைதி ஆகுமா அப்படின்னு நமக்கு ஒரு இம்மி அளவு கூட சந்தேகம் வரக்கூடாது. ஏன், நினைச்சது நம்ம மகான், அது நிச்சயம் நடக்கும். அதற்கு உறுதுணையாக நம்ம வேதாத்ரி சீடர்கள் என்ன பண்ணணுங்க, அதற்குண்டான முயற்சியை நாம முயற்சியில இருக்கிறோம். அப்ப இந்த முயற்சிக்காக நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, பயிற்சி செய்யணும். அப்ப பயிற்சி செஞ்சுட்டே வந்தோம்னா என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, இது அப்படியே என்ன ஆகுதுங்க, ஒரு ஃபர்ஸ்ட் தனி மனிதன்கிட்ட ஆரம்பிக்கணுங்கிறாங்க. தனி மனிதன்கிட்ட உங்ககிட்ட அந்த ஒழுக்கத்தை கொண்டு வா, உங்ககிட்ட அந்த மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய அந்த ஒழுக்கத்தையும் அறிவையும் ஆற்றலையும் கொண்டு வந்தால் இது அப்படின்னு ஒரு குடும்பத்துக்கு போகும். குடும்பத்திலிருந்து என்ன ஆகுதுங்க, அடுத்த கட்டமா சமுதாயத்திற்கு போகும். சமுதாயத்திலிருந்து அடுத்து பாத்தீங்கன்னா உலகத்திற்கு போயிடும். அப்பா மகரிஷியோட கனவு, அவர் நினைத்தது உலக அமைதி உலக சமாதானம் அப்படிங்கிறது நடக்குங்களா நடக்காதுங்களா? நிச்சயம் நடக்கும். அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஓகேங்களா? சரி, இறுதியா இந்த நினைப்பது நடக்குமா அப்படிங்கிறதுக்காக எங்க வீட்டுல நடந்த ஒரு சம்பவம், இதை சொல்லிட்டு நம்ம முடிச்சுக்கலாம். இப்ப எங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பையன் மருமக இருக்கிறான், ஒரு பேர குழந்தை. இப்ப பேர குழந்தை வந்து பிறந்து ஒரு 8 வருஷம் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆயிட்டு திரும்ப எங்க மருமக கன்சீவ் ஆனா. அவங்க ஃபர்ஸ்டே பெண் குழந்தை எதிர்பார்த்தாங்க, ஆண் குழந்தையா பிறந்துருச்சு. இப்ப 8 வருஷம் கழிச்சு மறுபடியும் கன்சீவ் ஆனோடனே அவங்க பாப்பாதான், அதாவது பெண் குழந்தை தான் பிறக்கணும் அப்படின்ட்டு அவங்களோட எண்ணம். அது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. எது எடுத்தாலும் அப்படியே அந்த பேரங்கிட்ட சொல்றது கூட பாப்பாவுக்கு தங்கச்சிக்கு அப்படின்னு சொல்லியே பழக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு 9வது மாதம் வந்துச்சு. ஏற்கனவே சிசேரியன் தான். இப்ப நம்ம 2வது குழந்தைய சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும். டாக்டர்கிட்ட போய் டிஸ்கஸ் பண்றோம். நீங்க ஒரு டேட் பார்த்துட்டு வந்துருங்கன்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம என்ன பண்றோங்க, குழந்தை பிறந்து போய் அதற்கு உண்டான நேரங்காலம் பாக்குறதெல்லாம் விட்டுட்டு டேட் எல்லாம் பார்த்து ஜாதகம் எல்லாம் கணிச்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி குழந்தை எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னைக்கு அந்த அளவுக்கு என்ன ஆச்சுங்க, எல்லாம் மாறிடுச்சு. அப்ப நாங்க என்ன பண்றோம்னா, டாக்டர்கிட்ட கேக்குறோம், ஏங்க நீங்க ஒரு ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு சொன்னீங்கன்னா அதற்கு தகுந்த மாதிரி நாங்க டேட் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. எந்த டாக்டரும் சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க சொன்ன நாங்க ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்டதுனால அவங்க சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையை தவிர மத்த நாள்ல குழந்தை டேட் பார்த்துட்டு வாங்க, அப்ப நம்ம எடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அப்பவே புஷ்ன்னு போயிடுச்சு. அப்ப வெள்ளிக்கிழமையில தான் ஆண் குழந்தைய எடுக்க மாட்டாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை ஆண் குழந்தை பிறக்க கூடாதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அப்ப எங்களுக்கு அப்பவே முடிவாயிடுச்சு, ஓ பிறக்க போறது ஆண் குழந்தை தான். ஏன்னா டாக்டரே சொல்லிட்டாங்களா, வெள்ளிக்கிழமை தவிர மத்த நாள் பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் அப்ப கூட பாத்தீங்கன்னா எங்க பையனும் மருமகளும் அது ரொம்ப உறுதியா இருந்தாங்க. நான் சொல்றேன், இப்பயாவது மனசு மாத்திக்கிங்க. ஏன்னா அந்த பையன்கிட்ட வேற சொல்லி வச்சிருக்காங்க, பேரங்கிட்டையும் பாப்பாதான். ஏன்னா நீங்க எதிர்பார்க்கறீங்க, வர்றது பையனும் வந்துருச்சுன்னு வச்சுங்க, மனசு திடீர்னு மாத்த முடியாது. அதனால கொஞ்சம் எதுவா இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பழகுங்க அப்படின்னா. இருந்தாலும் அவங்க சொல்லிட்டாங்க, பிறக்கிறது பையனாவே இருக்கட்டுங்க அத்தை, அது வரைக்கும் நாங்க உள்ள பாப்பான்னு நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம், அது வரைக்குமே நாங்க சந்தோஷமா இருக்கிறோமே அப்படின்னு அப்படி ஒரு உறுதியா இருந்தாங்க 2 பேருமே. அப்ப பாத்தீங்கன்னா எங்க பையனுக்கு டெய்லி கனவு வரும், பாப்பாதான் பிறக்கிற மாதிரி. ஏன்னா அந்த எண்ணம். அப்ப பாத்தீங்கன்னா நாங்க ஜாதகம் பார்க்க போறோம். ஜோசிகாரர் என்ன பண்றாருன்னா, அந்த ஆண் குழந்தைக்கு உண்டான நாங்க இதே கேட்கிறோம். டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமையை தவிர மத்த நாள்ல டேட் பார்க்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நாங்களும் வெள்ளிக்கிழமையை தவிர ஆண் குழந்தைக்கு உண்டான தேதி கிழமையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்ப கூட எங்க பையனும் மருமகளும் ரெண்டுக்கும் பொருந்துற மாதிரி ஒரு தேதி பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறாங்க.
சரின்னு சொல்லிட்டு ஒரு டேட் குறிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் பிறக்கிற டைம் அதான் நாங்களே டேட் குறிச்சிட்டு வந்துட்டோம். அப்ப ஆபரேஷன் தியேட்டர் கூட்டிட்டு போறப்ப கூட எங்க பையன் சொல்றான் அந்த நர்ஸு கிட்ட, சிஸ்டர் வரப்ப எனக்கு பாப்பாவோட கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிறான். நான் அப்ப கூட சொல்றேன், இப்படி இருக்காதீங்க, கொஞ்சம் டாக்டர் தான் சொல்லிட்டாருல, பையனு 99% இது முடிவாயிருச்சு, இன்னும் ஏன் மனசு கொஞ்சம் மாத்திக்கங்கிறேன். இல்ல எங்களுக்கு பாப்பாதான் இருந்தாலும் நாங்க பிறக்கிற வரைக்கும் அந்த சந்தோஷத்தை என்ஜாய் பண்றேன்னு சொல்றாங்க. அப்புறம் உள்ள போனாங்க, குழந்தை பிறந்துச்சு. டாக்டர் குழந்தைய எடுத்துட்டு வர்றாரு. அதை துணியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி தான் கொண்டு வந்தாரு. கொண்டு வந்தோன்னா ஃபர்ஸ்ட் எங்க பேரங்கிட்ட தான் கொடுக்குன்னு வேற ஃபர்ஸ்ட் சொல்லி வச்சுட்டோம். எங்களுக்குன்னா அப்படியே வராங்க, என்ன குழந்தைன்னு தெரியறத விட ஒரு என்னன்னு தெரியல, ஒரு சந்தோஷத்துல உணர்ச்சி பொங்க இருக்கிறோம். டாக்டர் உங்களுக்கு என்ன குழந்தை வேணும்னு அப்ப கேட்கிறாரு. எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எங்களுக்கு ஆண் குழந்தை அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்ப டக்குனு இந்த துணி ஓபன் பண்ணிட்டு இங்க பாருங்க பாப்பா பிறந்திருக்கான்னு சொல்லி கொடுக்குறாருங்க. சாமி, எங்க பையன் அழுகுதான் ஆரம்பிச்சிட்டான். அழுகுறான், ஆனா கண்ட்ரோலே பண்ண முடியல. ஏன்னா ஒரு மனிதனுக்கு துக்கம் அதிகமானாலும் அழுக தாங்க முடியாது, சந்தோஷம் அதிகமானாலும் துக்கம் தாங்காது. அப்ப சொல்றான், கடவுளே நான் கேட்டதை கொடுத்துட்டு அப்படின்னு அவங்க ஹாஸ்பிட்டல்ல கையெடுத்து கும்பிட்டான். அப்ப பாருங்க, அப்ப இது ஒரு மெடிக்கல் மிராக்கல் மாதிரிதான். அப்புறம் டாக்டர் அம்மா வராங்க, அவனுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வராங்க. அவங்க கிட்ட நாங்க கேட்கிறோம், டாக்டர் நீங்க வெள்ளிக்கிழமை வேணான்னு சொன்னங்காட்டி நாங்க பையனு தான் நினைச்சோம், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க டேட் எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா உங்களுக்கு எப்படி சர்ப்ரைஸ் கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த எண்ணத்திற்கு நினைச்சது நடந்துச்சுங்களா இல்லையா? இது எங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்ப அந்த கருவை சுமந்து கொண்டு இருக்கிற அந்த தாயும் அதற்கு காரணகர்த்தாவா இருந்த அந்த ஆணும் 2 பேரும் மனப்பூர்வமாக எங்களுக்கு பெண் குழந்தைதான் பிறக்கும் அப்படின்னு உறுதியா நினைச்சதுனால, இத்தனைக்கு இவ்வளவெல்லாம் தாண்டி அது மெடிக்கல் மிராக்கல் தான் சொல்லணும், இதையும் தாண்டி அந்த பெண் குழந்தை பிறந்திருக்குன்னா நிச்சயம் நினைப்பது நடக்கும். அந்த அளவுக்கு உள்ளத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திட வேண்டும். எனவே நம் அனைவரும் அந்த மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு தவத்தையும் அதை ஒழுங்குபடுத்துவதற்கு அகத்தாய்வு, இதுல மெயினா எண்ணம் ஆராய்தல் தாங்க. அப்போ ஆல்ரெடி நம்ம பயிற்சி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நமக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னா அந்த எண்ணம் நல்ல எண்ணமா தீய எண்ணமா, இது எதனால் வருது? அப்ப இந்த மாதிரி நல்ல எண்ணத்தை மட்டும் உள்ள நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கணுங்க, உள்ள நமக்குள்ளார செலுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறாங்க. இப்ப நல்ல எண்ணத்தை செலுத்த என்ன ஆகுது, எண்ணம் தான் சொல்லாக மாறுகிறது, அந்த சொல்லுதான் செயலாக மாறுகிறது, செயல்கள் தான் என்ன ஆகுதுங்க பழக்கமாக மாறுகிறது, பழக்கம் தான் வழக்கமாக மாறுகிறது, வழக்கம் தான் ஒரு மனிதனுடைய ஒழுக்கமாக மாறுகிறது, அந்த ஒழுக்கம் தான் மனிதனுடைய வாழ்க்கையாக மாறுகிறது. அப்ப வாழ்க்கையில் நாம் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு நம்ம ஆசான் அருத்தந்தை கொடுத்த அகத்தவத்தையும் அகத்தாய் பயிற்சியும் செய்து நம் அனைவரும் நினைத்ததை நடைத்து மகானுடைய உலக சமாதானம் என்ற கனவை நிறைவேற்றுமாக. வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். இதுகாரும் மிகச்சிறப்பாக நினைப்பது நடக்கும் என்ற தலைப்பில் பேசிய பேராசிரியர் வாழ்த்தி கலந்து கொண்ட உங்களை வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் பி சாந்தாமணி அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும்மை ஞான வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.